ஸோ இந்த சாப்டரோட கடைசி கான்செப்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ நம்ம பார்த்ததுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் எனர்ஜி, அப்புறமேட்டு எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த சோப் பாட்டில், இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்ததுல வந்து ஸ்டோக்ஸ் லா, பாஸ்கல்ஸ் லா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், தெர்மல் வெலாசிட்டிஸ். அந்த கேட்டகரியில் சர்ஃபேஸ் டென்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணிட்டோம்னா அடிசிவ் ஃபோர்ஸ், அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸில் வந்து ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது அடிசிவ். அதே வந்து கொஹசிவ்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது சேம் மாலிகுலருக்குள்ள ஃபோர்ஸ் இருந்துச்சு, இட்ஸ் டெண்டன்சி இந்த லிக்விட் டு ரெசிஸ்ட் தி செப்பரேஷன் அப்படின்னா அது கொஹசிவ் ஃபோர்ஸஸ். ஓகே, so attraction forces exist between molecules of same substance. Different na adhesive, same na adhesive. மறந்துட்டோம். The surface tension க்கு வந்து they have given a video representation. ஓகேவா? இப்போ அந்த how this water sphere is able to walk on the water. ஸோ இந்த பூச்சி இருக்கு இல்லையா, இது எப்படி தண்ணியில் நடக்குது, எப்படி எதால் மட்டும் தண்ணியில் நடக்க முடியும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நம்மளால தண்ணியில் நடக்க முடியுமா? இல்லைல்ல, ஆனால் அதால் நடக்க முடியும். ஏன்? சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் அ நெட் எஃபெக்ட் ஆஃப் ஹர்சல் ஃபோர்ஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆன் எனி சர்ஃபேஸ். ஸோ பேலன்ஸ்டு ஹர்சல் ஃபோர்ஸ் அப்படின்னா சேம். ஓகேவா? கொஹசிவ் ஃபோர்ஸஸ்னால் என்ன பார்த்தோம்? சேம் மாலிகூல்ஸ் கிட்ட உள்ள ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இங்கே நெட் எல்லா இடத்துலையும் நெட்டாக இருக்குது, ஆனால் இந்த இடத்துல அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இட்ஸ் ஃப்ளோட்டிங். சர்ஃபேஸ் பிஹேவ் லைக் ஸ்ட்ரெச்டு மெம்பரேன். அப்போ தான் அது என்னவா இருக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றதால உள்ள போகும். So, force of surface tension is perpendicular to the line. Consider the surface and tangential to the surface. So, இது என்ன சொல்றாங்கன்னா force of the surface is perpendicular to the line. So, force எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு லைன் வரைகிறோம், ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம், அந்த force எப்போதுமே perpendicular இருக்கும். அப்போ surface tension is equal to and force per that line. Okay, அது perpendicular force by the line தான் வந்து surface tension தான் பார்க்கணும். ஸோ குவான்டிட்டி வந்து டென்சார் அப்படின்னா சிங்கிள் மேக்னிடியூட இருக்கும், ஆனால் வந்து மல்டிபிளான டைரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் இருந்துச்சு அந்த சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ அந்த பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கிது பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோக்கான ரீசன் என்னன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. Surface energy is a potential energy contained by the molecules of the liquid surface, due to which they stay on the surface against the inward force of the attraction by other molecules. இப்போ அந்த பிக்சர் பார்த்தோம், அந்த பிக்சரில் அது அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, அது எதனால அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜினாலே ஸ்டோர்டு எனர்ஜி. இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் அ பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது ஸ்டோர்டு எனர்ஜி. எப்படின்னா the molecules of the liquid, the liquidலோட மாலிகூல்ஸ் இருக்குங்களா, அது வந்து எப்படி இருக்குன்னா லிக்விடோட சர்ஃபேஸ் due to which they stay on the surface. அதாவது மாலிகூல்ஸ் ஆஃப் த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா அந்த சர்ஃபேஸில் ஸ்டே ஆகும்னா யாரை எதிர்த்துக்கிட்டு அப்படின்னா இன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பை அதர் மாலிகூல்ஸ் அதோட வந்து அகெனஸ்டாக எப்படி இருக்கும் அது நிற்கணும். ஸோ அதனால தான் அந்த எனர்ஜி மூலியமாக தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் வந்து அப்படியே நமக்கு நிற்கும். ஓகே, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் சர்ஃபேஸ் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்? ஸோ தேர் கம்ஸ் அ டெரிவேஷன். ஸோ அவங்க ஃபைனலாக என்ன எடுக்கிறோம் அப்படின்னா surface energy is tension is equal to surface energy by area.
ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது சர்ஃபேஸ் எனர்ஜி பை ஏரியா. இதுதான் வந்து நமக்கான ரிலேஷன். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ ஏரியா. ஓகே. ஸோ நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனை என்னன்னு டிரைவ் பண்ணிக்கோம்னா சர்ஃபேஸ் எனர்ஜி பை யூனிட் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் surface of the liquid to which it tires to decrease its area, and for this purpose applies a force of attraction between the molecules at the surface. So surface tension அதிகமாக வேணும் அப்படின்னா ஏரியா கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இட்ஸ் இந்த டினாமினேட்டர் கரெக்டாக. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா எனர்ஜி பை கரெக்டாக. இந்த ஏரியா கம்மியாக இருக்கணும்னா டென்ஷன் அதிகமாக. ஸோ அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனோட வேலை அப்படின்னு ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசி கான்செப்ட் ஓகேவா சாப்பிட்டோம். கடைசி கான்செப்ட் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த லிக்விட் ஏர் பபிள் அண்ட் சோப் பபிள். ஸோ லிக்விட் ட்ராப், ஏர் பபிள், சோப் பபிள். ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே. என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் due to the property of the surface tension, a drop or a bubble tries to contact. என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமா எந்த ஒரு சோப் பபிளோ இல்லை ஒரு ட்ராப்போ என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அது கம்ப்ரெசஸ் த மேட்டர் எக்ஸ்ப்ளோஸ் தஸ் இன் டர்ன் இன்க்ரீசஸ் த இன்டர்னல் ப்ரெஷர். ஸோ நீ ஒரு விஷயத்தை போய் கம்ப்ரெஸ் பண்ணுற, ஒன்றை போய் நீ அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குற, இன்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குற அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கு எக்ஸஸாக ஒரு ப்ரெஷர் உண்டாகும். நமக்குன்னு ஒரு ப்ரெஷர் ஒன்றே போய் அமுக்குனாலே ஒன்றே கம்ப்ரெஸ் பண்ணாலே ஒரு ப்ரெஷர் உண்டாகும், ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் உண்டாகும் இல்லையா? அதுதான் வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. ஸோ PI இஸ் more than PV. ஸோ எக்ஸஸான ப்ரெஷர்ன்றது PI minus PV. ஸோ அதாவது அவுட் சைட் ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர். ஓகே. Excess pressure inside a liquid drop and air. So excess pressure inside a drop is PI minus PV. So work done by excess pressure inside the drop increase in the surface energy of the liquid drop equal equilibrium. Work done, work done by the excess. So உள்ளர இருக்கிற work done by the excess, the pressure மூலமா ஒரு work done ஆகும் இல்லையா? அந்த ஒர்க் பண்ணும் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த எனர்ஜியும் எப்படி இருக்கும்? ஒர்க்கும் அந்த எனர்ஜி எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ திக்னஸ். ஓகேவா? அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டூ ஏரியா தான் எனர்ஜி. ரைட்டா? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? எனர்ஜி சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இருக்கோம் அப்படின்னா ஃபைனலா excess pressure inside the air bubble or liquid drop இது ரெண்டுத்துக்குமே P is equal to 2s by r. S என்றது nothing but tension. ஓகேவா? 2s by r. இங்கே r வந்து surface tension னு சொல்றாங்க. இத வந்து sometimes T னும் சில பேர் வந்து T னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம S னே வச்சுக்கோம். P is equal to s by r. அதாவது radius of the liquid bubble. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னன்னா சோப் பபிள். சோப் பபிள்லையும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஒர்க் டன் பை த எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் த பபிள் அண்ட் பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா 4s by r. ஓகே. ஸோ சோப் பபிள் போது there will be 2 layers. ஓகே. அதனால be 4s by r. ஓகே. due to 2 surfaces, ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. ஒன்று இன்சைட், இன்னொன்று அவுட்சைட். ஸோ அதனால என்னன்னா எக்ஸஸ் ப்ரெஷர் இந்த சோப் பபிள் வந்து 4s, அது வந்து 2s by r. மறந்துடவே கூடாது. அண்ட் எப்போதுமே இன்டர்னல் ப்ரெஷர் எப்படி வந்து ரிலேட்டடாக இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஓகே. எப்போதுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். and net excess pressure due to both the
bubble. ஸோ 2 soap bubble என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து விட்டுருவேன். ஓகேவா, ரெண்டுத்தையும் கலந்து விட்டுருவேன். அப்போ என்ன நமக்கு நெட் ஃபோர்ஸ் நெட் எக்ஸஸ் ப்ரெஷர் கிடைக்குதுன்னா when 2 soap bubble form a new bigger soap bubble. ஓகே, நமக்கு RC என்ன ஆயிடும், R1 R2 minus R2 by R1. ஸோ ஃபைனலாக என்ன நமக்கு ஸோ இதுதான் வந்து RC. ஸோ P is equal to 4s by R. இந்த R வந்து R சப்ஸ்டிட்யூட். இந்த ஒரு கொஸ்டின், excess pressure of one soap bubble is 4 times of the other. என்ன சொல்லிருக்காங்க, இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஸோ excess pressure of the soap bubble is 4 times the other. Find out the ratio of volume of both the soap bubbles. எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் ஓகேவா, அது ஒரு சோப் பபிள் வந்து 4 டைம்ஸ் ஆகும். அப்போது அந்த பபிளுக்கும் இந்த பபிளுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அப்போது நமக்கு தெரியும் ரேஷியோன்ற வந்துட்டாலே ஃபோர்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரெஷர் எப்படி இருக்கா 4 டைம்ஸ் இருக்கும். P1 is equal to ஏன் இதை நடத்துகிறேன்னா ஸ்டாண்டர்ட் P1 is equal to 4 times of P. ஓகேவா, இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, V1 by V2 கொடுத்துருக்காங்க. V1 by V2 நமக்கு வேணும் அப்படின்னா R ரேஷியோ வச்சுக்கணும். ஸோ R1 by R2 அப்படின்னு இந்த ரேஷியோவில் வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா V1 by V2 R2 by R1 ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபைனலி என்ன கிடைக்கும் அப்படின்னா V1 by V2 to 1 by 60. ஓகே, அடுத்த கான்செப்ட் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் கேப்லரிட்டி. இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருது, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் angle of contact is between the tangent to the liquid surface at the point of the contact and the solid surface inside is termed as angle of contact. So angle between the tangent, so tangential ஒரு லைன் வரும். ஓகேவா, அந்த லைனுக்கும் at the point of the contact and the solid surface, அதாவது இந்த surface ஒரு tangent லைனுக்கும் இந்த சாலிட் லைனுக்கும் இதுதான் தீட்டா. ஓகேவா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் அட் த இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் சாலிட்ஸ். ஸோ அக்யூட் லைன்னா இந்த இது அக்யூஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு தீட்டா ஃபார்ம் ஆகும். இதுக்கும் இதுக்கும். ஸோ ஒவ்வொரு கேஸ்லையும் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் so liquid will spread on the surface, liquid will wet the surface. ஓகேவா, இப்போ வந்து இப்படி நம்மளோட தண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பபுளாக இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டோட ரோல் பிளே ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். Liquid will form droplet on the surface. Liquid doesn't wet the surface. So surface வந்து wet பண்ணாது, ஆனால் வந்து droplet மாதிரி form acute angle. Acute angleனா surface வந்து என்ன ஆகும்னா ஈரமாக. So capillary tube is a long tube of very small diameter. ஓகேவா, அதுதான் வந்து capillary tube. So the capillary tube action ability. The capillary action is the ability of the liquid to flow in a narrow circuit. Capillary tube may blow down the tube. And the tube la தண்ணி ஊத்துற அந்த தண்ணி வந்து எப்படி ஆகும், வந்து flow ஆகும் without the or even in the opposition to the external force like gravity. ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த நேரோ ஃப்ளோவா அது ஃப்ளோ ஆகும். ஸோ அதான் வந்துட்டு capillary expression.
ஸோ ரெண்டு விஷயம். இந்த கேப்லரியில் வந்து நடக்கும்போது இப்படியும் ஃபார்ம் ஆகலாம், இந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தண்ணி ஊற்றினா இப்படி இருக்கும், மெர்க்குரி ஊற்றினா இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மினிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், மினிஸ்கஸ். மினிஸ்கஸ் இஸ் த கர்வ் இன் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். ஸோ மேலே வந்து உனக்கு மினிஸ்கஸ் இப்படி, அது வந்து அப்பர் மினிஸ்கஸா லோவர் மினிஸ்கஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் சொல்லுவாங்க. அதாவது இட் கேன் பி எய்தர் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ். அதாவது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். அதாவது இட் கேன் பி கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ். இதை வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் வந்து இந்த டீட்டெயிலாக நம்மளோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து 7th 8th நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இருக்கிறது தான். ஸோ கான்வெக்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்பர் மினிஸ்கஸ், இதை பேர் நம்ம அப்பர். இந்த மாதிரி கலராக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கலர், இது தண்ணி. தண்ணி வந்து ப்ளூ கலரில் கட்டாங்க, நமக்கு தண்ணி கலர்லெஸ் தான். இந்த மாதிரி கலராக இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே இந்த மினிஸ்கஸ் தான் பார்க்கணும். நமக்கு லெபார்ட்டரியில் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நீ லேபில் தான் நிறைய நாள் பார்க்கலாம். அந்த லேபில் எல்லாருமே இதான் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கலராக இருக்கிறதுக்கு அப்பர் மினிஸ்கஸ் பாருங்கள், கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு லோவர் மினிஸ்கஸ் பாருங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்னன்னு தெரியல, அப்போ என்ன எதுன்னு நம்ம தெரியாமல் இருக்கோம். இதுதான் அந்த அப்பர் மினிஸ்கஸ் லோவர் மினிஸ்கஸ். கலராக இருந்துச்சுன்னா எப்போதுமே இப்படி தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட இந்த ரீடிங்ஸ், அதாவது என்ன பார்க்கணும்னு சொன்னால், இங்கே ஒரு நம்பர் இருக்குங்களா, இந்த நம்பரை வந்து இதுக்கு நேராக இருக்கிற நம்பர் பார்க்கணும், இங்கே இருக்கிற நம்பர் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். இப்போ இது வந்து 2 ml, இது வந்து 2 ml, ஆனால் இது 3 ml, லைக் 2.2 ml வச்சுக்கோங்க. அப்போ நீ என்ன சொல்லணும், 2 ml தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இது வந்து 1.7 ml இருக்குது, இது 2 ml தான், இது 2 ml தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த மினிஸ்கஸ் வந்து சொல்கிறோம். அண்ட் நம்ம கேப்லரி ரைஸ்க்கான டெரிவேஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா டேரெக்டாக அது ஒரு ஃபார்முலா. ஸோ என்ன ஆகுதுன்னா, கேப்லரி ரைஸ்ன்றது ஹைட், ரைஸ்னாலே ஹைட்டை தான் கொடுக்கும். ஸோ H is equal to 2s cos theta by rho g. புரியுதா? This is a formula for the capillary rise as well as the capillary fall. ஸோ கேப்லரி ரைஸாக இருந்தாலும் சரி, கேப்லரி மூலயமா நமக்கு விழுந்தாலும் சரி, இதுதான் வந்து ஃபார்முலா. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ எப்படி வந்து சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் ஏரியா, எக்ஸஸ் அது வந்துட்டு ஏர் பபிள்லையும் ட்ராப்லெட்லையும் 2s/r, அதே சோப் பபிளில் வந்து 4s/r. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் வந்து அசிவா கொஹசிவா, இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னது, சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன, அதுக்கப்புறமேட்டு எக்ஸஸ் ப்ரெஷர்னா என்ன, அண்ட் ஃபைனலாக சோப் அண்ட் கேப்லரி ரைஸ் ஆல்சோ. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியும். தேங்க்யூ.